மீண்டும் ஒரு வெளிச்சம் நிகழ்ச்சியில் உங்களை உள்வாங்கிக் கொள்வதில் உவகை அடைகின்றோம். ஆம், இன்று நாங்கள் தாயகத்து உறவுகளுக்கான மனிதாபிமான உதவிகள் பற்றி பேச இருக்கின்றோம். ஒவ்வொரு வெளிச்சத்திலும் ஒவ்வொரு தலைப்புகளை தாங்கி வந்து கொண்டிருக்கும் நாங்கள் ஒரு நாளை அந்த மக்களுக்கான மனிதாபிமான உதவிகளுக்காக ஏன் கொடுக்கக்கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இன்றைய நாளை தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் தாயகத்து உறவுகளுக்கான மனிதாபிமான உதவிகள் எவ்வகையிலாவது அவர்களை சென்றடைவதற்கு எவ்வாறு நாங்கள் பணி செய்யலாம், எவ்வாறு மக்கள் ஒவ்வொருவரும் இதற்கு முன்வரலாம், அமைப்புகள் எந்த வகையில் இதற்கான செயற்பாடுகளை ஆற்றலாம் என்பது தொடர்பாக ஆராய இருக்கின்றோம். முக்கியமாக இன்று நாங்கள் அண்மையில் கூட மிக பரபரப்பாக பேசப்பட்ட அந்த யுத்த கைதிகளினுடைய விடுதலை என்ற விடயத்தை நாங்கள் இன்று முதலாவது விடயமாக எடுத்திருக்கின்றோம். ஆம், யுத்த கைதிகள், போர் கைதிகள் என்ற பெயரில் பல வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். முக்கியமாக 2009 பின்னர், முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பின்னர் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டனர். அவர்களுடைய கணக்குப்படி, ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய கணக்குப்படி தற்பொழுது 383 என்ற ஒரு கணக்கை குறிப்பிடுகின்றார்கள். அந்த கணக்கு விவரம்தான் நாங்கள் நேற்றைய வெளிச்சத்தின் பொழுதும் குறிப்பிட்டிருந்தோம். அவர்களை ஜனாதிபதியினுடைய மன்னிப்பின் பேரில் ஒட்டுமொத்தமாக ஏன் விடுதலை செய்யக்கூடாது என்று ஜெனரல் அசோக் கே மேத்தா அவர்கள் இந்தியாவிலிருந்து வருகை தந்த பொழுது கேட்டிருந்தார். அதற்கான பதில்கள் எவையுமே தற்பொழுதும் தரப்படவில்லை. இருந்தாலும் எங்களுடைய மனித நேய பணியாளர்கள் அமைப்புகளாகவோ தனிப்பட்ட முறையிலோ இந்த கைதிகளை விடுவிப்பதற்கு தங்களால் ஆன பணிகளை கடந்த வருடங்களில் இருந்தே அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். செய்ய ஆரம்பித்து தொடர்ச்சியாக அந்த தங்களுடைய வேலை பளுவின் மத்தியிலும் இதனை ஒரு முக்கியமான ஒரு விடயமாக தங்களுடைய கையில் எடுத்து ஒவ்வொருவராக சிறுதுளி பெருவெள்ளம் என்று சொல்வார்கள், அதை போல ஒவ்வொருவராக விடுதலை செய்யப்பட வேண்டும். அதற்கு எம்மாலான பணிகளை, எம்மாலான உதவிகளை அவர்களுக்கு செய்வோம் என்ற ரீதியில் தொடங்கி பல மனிதநேய பணியாளர்கள், பல மனிதநேய அமைப்புகள் இந்த வகையான உதவிகளில் ஈடுபட்டு இருக்கின்றனர். முக்கியமாக அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் அறிந்த திரு ராஜன் வினாசித்தம்பி அவர்கள் இன்று எங்களுடன் கலையகத்தில் இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரை வணக்கம் கூறி வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் நேயர்களே. வணக்கம் அவர்களே. வணக்கம். ஆம், திரு ராஜன் வினாசித்தம்பி ஏற்கனவே ஜிடிவி உறவுகளுக்கு புதியவர் அல்ல, உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒருவர். இருந்தாலும் வெளிச்சத்தில் நாங்கள் அவரை மீண்டும் கொண்டு வந்து அவருடைய மனிதநேய பணிகள் பற்றியும் தற்பொழுது அவர் எவ்வகையான உதவிகளை உறவுகளிடம் வேண்டி நிற்கின்றார் பற்றியும் அளவலாவ என்று விரும்புகின்றோம். வணக்கம் ஐயா. நீங்கள் ஆரம்பத்தில் இந்த இந்த இப்படியான மனிதநேய பணிகளுக்கு உங்களை உந்தி தள்ளியது எது? ஏன் இவ்வாறு நீங்கள் செயற்பட வேண்டும் என்று விரும்பினீர்கள்? அதாவது யுத்தத்தின் மே 2009 பிறகு கல மீடியாஸ்லேயும் பத்திரிகைகளையும் நான் கேள்விப்பட்ட போது அதை மனதை உறுத்தி கொண்டது என்ன விதமாக இந்த மக்களுக்கு நான் உதவி செய்யலாம் என்று. உதாரணமாக முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு இரவு நான் ஒரு பத்திரிகையிலேயோ நியூஸில் கேள்விப்பட்டேன், முழங்காவில் ஒரு அட்வான்ஸ் லெவல் படிக்க தகுதியில் ஒரு பிள்ளை தாய் தப்பினர்கள்லேருந்து ஒரு உறவு இல்லாமல் தனக்குள்ள இருக்கிற 4 பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்காண்டி கடலட்டை பொறுக்கிறதாக கேள்விப்பட்டேன். அப்போ அப்படியான நிலைக்கு எங்கிட்ட பிள்ளைகளை நாங்கள் விட்டு கொண்டு நாங்கள் இருக்கிறதா இருந்தால் அது மனிதநேயம் அல்ல. அண்டையில் இருந்து நான் பல பாராளுமன்ற உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன், இந்த மாதிரி நான் இந்த உதவிகளை செய்யலாம் என்று சொல்லி. உடனடியாக அவர்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய நிலையில் அவர் இருக்கவில்லை. நான் முதல் நினைத்தது அவன் மூலம் இவர்களை திரட்டி அவன் மூலம் உதவிகளை செய்வோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள், உதாரணமாக மிஸ்டர் ஸ்ரீதரனை நான் தொடர்பு கொண்டேன். நான் என்ன அந்த ஏரியாவில் இருந்தபடியால் அது உடனடியாக ஒர்க் அவுட் பண்ணாதபடியால் பல நிறுவனங்களோடு சேர்ந்து வேலை செய்தேன். நான் பல தொண்டு நிறுவனங்களோடு சேர்ந்து நான் வேலை செய்து அதோட பல தொடர்புகளை எனக்கு தனிப்பட்ட முறையில் தொடர்புகள் கிடைக்கப்பட்டது. பல நண்பர்கள், உறவினர்கள் முன் வந்து உதவி செய்தார்கள். தனிப்பட்ட முறையில் அவர்கள் நான் செய்கிறதை விரும்பி என்னோட உதவி கொண்டார்கள். ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒரு நண்பர், அவர் ஒவ்வொரு ஏப்ரலும் போய் 2 கிழமை நிற்பார் வண்டியில், குடும்பத்தை விட்டு தனியாக போவார். மோட்டர் சைக்கிளில் அவர் ஒழுங்கல் செய்திருக்கு, எல்லா இடங்களையும் போய் விவரங்களை திரட்டி கொண்டு வர்றதுக்கு சொல்லி. அந்த நேரத்தான் அரசியல் கைதிகள் பக்கம் என்னோட கவனம் இருந்துச்சுது. நான் கேள்விப்பட்ட போது
அரசியல் கைதிகள் மிக இக்கட்டான நிலை இருக்கிறதாக அறிந்து கொண்டும் அப்போ அவர்களுக்கு உதவி செய்ய போது மற்றது அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் உதவி செய்வர்கள் அவையும் இதில் கலந்திருக்கணும் சில பெண்மணிகள் பிள்ளைகளோட உதவி கேட்டால் பார்த்தால் புருஷன் அரசியல் கைதியாக இருப்பார் அப்போ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டி வந்து இப்படி நான் ஒரு 10 பேருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த அரசியல் கைதிகளுக்கு மட்டும் ஒரு 100 குடும்பங்களுக்கும் பாடசாலை மாணவர்கள் மற்றது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தேன் பல தொண்டு நிறுவனங்களும் என் அளவி என் மூலம் உதவிகளை செய்கிறார்கள் நான் ஒரு இணைப்பாளராகத்தான் இருந்து கொள்கிறேன் பல தொண்டு நிறுவனங்களுக்கு நான் இணைப்பாளராக இருக்கிறேன் அதே நேரத்தில் என்னாலையும் தனிப்பட்ட முறையிலையும் நான் உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறேன் இதில் வந்து என்னென்னா நாங்கள் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இப்போ உறவுகளுக்கு ஒரு கேள்வி இருக்குது நாங்கள் உதவி செய்கிறோம் அல்லது உதவி செய்யுங்கன்னு சொல்லிக்க பண உதவி முக்கியமாக இன்று அந்த மக்களுக்கு தேவையானது பண உதவி இப்போ ஒரு யுத்த கைதி ஒருவரை விடுவிப்பதற்காக ஒரு வழக்கறிஞரை அங்கு வைப்பதற்காக அல்லது அந்த ஒரு வாய்தான்னு சொல்வார்கள் ஒரு தடவை அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு செல்லும் பொழுது அவர் போய் வாதாடுவதற்காக அன்னளவாக இலங்கை பணத்தில் அது எவ்வளவு அங்கு செலவாகின்றது பிரித்தானிய பவுண்டுகளில் அதை நீங்கள் எவ்வாறு பார்ப்பீர்கள் அதான் இப்போ 2 விதமாக நாங்கள் இதை அணுகிறோம் சில வழக்குகள் வந்து பாரதூர வழக்குகள் கலகாலம் போகக்கூடியது இருக்குது உதாரணமாக நான் சொல்ல போனால் மொன்றாகலையில் ஒரு கேஸ் ஒன்று நடந்தது அவர் கைது 17 வருஷம் சிறையில் இருந்தவர் 17 வருஷமாக இருந்து அவருக்கு ஒரு முடிவும் இல்லை கோர்ட்ஸு போகிறோம் பாரதமாக நாங்கள் ஒரு சட்டத்தரணி அரேஞ்ச் பண்ணி அவர் ஒவ்வொரு முறையும் போகிறதுக்காக பதிலை நீதிமன்றத்துக்கு 15,000 ரூபாய் கேட்டார் 4 வழக்கு இருந்தது 4 பேருக்கு நாங்கள் சாரது நான் சம்மதித்தோம் அதில் ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான முடிவு வந்தது 17 வருஷம் இருந்தவருக்கு இப்போ 2 வழக்குகளுக்கு பிணை கிடைக்கிறதுக்கு மற்ற 2 வழக்குகளுக்கு சட்டமாதிப திணைக்களத்துக்கு சிபாரிசு போயிருக்கு வெறுத்து பிணை கொடுக்க சொல்லி அதே மாதிரி இன்னும் ஒருத்தருக்கு நாங்கள் கண்ட்ராக்டாக சில லோயர்ஸுக்கு கொடுக்குறோம் ஒரு லோயருக்கு கண்ட்ராக்டாக கொடுத்தோம் 50,000 ரூபாய் ஒரு கைதி 7 வருஷம் இருந்தவர் அவருக்கு எதிராக 4 குற்றச்சாட்டுகள் இருந்தது ஆனால் அரசாங்கத்தால் அதை ஒப்புவிக்கக்கூடிய தகுதி அரசாங்கத்திட்ட இல்லை அவைகிட்ட கனப்பிரச்சனைகள் இருந்தது அவைக்கும் ப்ரூஃப்ஸ் இல்லை சும்மா போட்டு சார்ஜ் பண்ணிக்கிறவங்களே ப்ரூவ் பண்ணிடலாது அப்போ அந்த சட்டத்தணிக்கு 50,000 பொறுத்து அவர் என்ன செய்யார் என்றால் சட்டமா திணைக்களத்தோடு கதைச்சு நீங்கள் நான் ஒரு வழக்கை கைதி ஒப்புக்கொள்வார் 4 வழக்குகளை நீங்கள் விட்டு தர வேணும் அவை ஒத்துக்கொண்டிருக்கணும் நீதிபதி சொன்னார் இவருக்கு 8 வருஷ தண்டனை இந்த வழக்குக்கு 7 வருஷம் உள்ளுக்கு இருந்துட்டார் 1 வருஷம் இருக்க வேணும் அப்போ அந்த சட்டத்திறன் என்ன செய்தார் மிகமானவர் பிரிஸ்டின் அத்தாரிட்டிஸோட அதாவது சிறைச்சாலை திணைக்களத்தோட கதைச்சு இவற்றை கரெக்ட் அண்ட் கண்டக்ட் நல்லா இருந்தபடியால் அந்த 1 வருஷத்தையும் 10 மாதமாக குறைத்து தந்தார் அப்படி 2 பேர் 50,000 வெளியில் வந்துட்டு அப்போ தவணை முறையிலையும் நாங்கள் சில நேரம் கண்ட்ராக்ட் ஆகியும் இப்போ கொடுக்குறோம் வழக்குகளை அப்போ என்ன அவைக்கு தெரியும் இவ்வளோ முடியும் நான் ஒரு ஸ்பான்சர்கிட்ட சொல்லலாம் ஓகே இந்த வழக்கை இவரை நீங்கள் வெளியில் எடுத்து தாங்கோ இவ்வளோ காசு உங்களுக்கு செலவழியும் இந்த வழக்கை முடிச்சு தருவோம்னு சொல்லி அதாவது நீங்கள் இந்த ஸ்பான்சர் என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய உறவுகள் அவர்கள் நேரடியாகவே அந்த வழக்கறிஞர் நாங்கள் ஒருவரிடம் பணம் பெற்றுக்கொள்வதில்லை நேரடியாக கைதியின் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கலாம் சில நேரம் லோயர்ஸின் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கலாம் இந்த இடத்தில் திரு ராஜன் வினாசித் தம்பி அவர்களுடன் அங்கு தொடர்ச்சியாக பணிபுரிந்து கொண்டு வரும் மனிதநேய பணியாளர் மாரி அவர்கள் எங்களுடன் இணைப்பில் இருக்கின்றார் மிக தற்பொழுதைய நேரம் இலங்கையில் மிகவும் 11 மணி ஆகி இருக்கும் என்று நம்புகின்றேன் எனவே இந்த நேரத்திலும் எங்களுக்காக உறவுகளுக்காக அவருடைய இணைப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றோம் வணக்கம் மாரி அவர்களே வணக்கம் ஹலோ அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது நாங்கள் பேசுவோம் அவருடைய தொடர்பில் வர மட்டும் நாங்கள் பேசுவோம் உங்களுடன் அவர் தொடர்ச்சியாக இவ்வாறான பணிகளுக்கு உதவி செய்து வருகின்றார் அவரை பற்றி சற்று நீங்கள் குறிப்பிடுங்களேன் அந்த பெண்மணி மிகவும் தீவிரமாக இந்த மக்களுக்கு உதவி செய்யணும் ஈடுபட்டு கொண்டிருக்கேன் எனக்கு 2 வருடமாக அவர்கள் தெரியும் நான் இலங்கைக்கு போக இயலாது நான் எனது நண்பர் ஒரு நாள் ஆஸ்திரேலியாந்து போனபோது அவரை சந்தித்து அவள் அரசியல் கைதிகளுக்கு உதவி செய்கிறாள் காணாமல் போனவர்களிடம் குடும்பங்களுக்கு உதவி செய்கிறாள் கேம்பில் போய் உதவி செய்கிறாள் அப்போ அவள் கடைசியாக கேம்பில் போய் எங்களுக்கு வேலை செய்யக்கூடிய வழிவகைகளையும் அவள் எங்களுக்கு செய்து தந்தவள் அங்கே கடைசியாக எங்களுக்கு ஒரு 100 பிள்ளைகளை தெரிவு செய்து அவள் மிகவும் கனதியான விடயங்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக அந்த குரல் எங்கள் காதுகளில் வந்து விழும்பொழுது எங்கள் நெஞ்சங்கள் பதைக்கின்றன அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றன பத்திரிகைகளில் தொலைக்காட்சிகளில் வருகின்ற செய்திகளுக்கு அப்பாற்பட்டு அந்த விடயங்களை கேட்கும் பொழுது உண்மையிலேயே அங்கு நடக்கின்ற விடயங்கள் என்பன மிக மிக பாரதூரமான
ஒரு செயற்பாட்டினை சிங்கள அரசாங்கம் மிகவும் திட்டமிட்டு செய்வதை, ஒரு பாடசாலை விழாவில் மதுபான கடைகளை 2 வாசலிலும் திறந்து வைத்து அங்கு அவர்கள் செய்வது மிக மிக திட்டமிட்ட ஒரு செயற்பாடாகவே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த இடத்தில் இங்கு அதிதியாக வந்திருக்கும் திரு ராஜன் வினாசித்தம்பி அவர்களே, அதில் அந்த அம்மா அவருடைய நீண்ட கால அனுபவங்களை பேசிக்கொண்டிருக்கிறார். நாங்கள் மீண்டும் அவரை உட்கொண்டிருவோம். அதற்கு முன்னல் தாங்கள் தற்பொழுது இந்த திரையில் காட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பல யுத்த குற்ற கைதிகளினுடைய விடுதலை சம்பந்தமாக தாங்கள் வேலை செய்து கொண்டு வருகிறீர்கள். அதற்கு தேவையான உதவிகளை கூட நீங்கள் இன்று உறவுகளிடம் வேண்டி நிற்கின்றீர்கள். அதில் சில விடயங்களை, அதாவது அவர் கொண்டு வந்த சில விடயங்கள், அவர் உதவி தேடி கேட்டிருக்கின்ற விடயங்கள், அவற்றை பற்றி இந்த திரை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தது. நீங்கள் திரையில் பார்த்திருப்பீர்கள். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. இப்போ இதில் இருக்கிற திரைகளை போட்ட ஒரு நீங்கள் காட்டிக்கொண்டு வந்த விவரம் உண்டு. அவர் தீவிரமாக விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர் சொல்லி குற்றச்சாட்டப்பட்டு அவருக்கு பானதுறையில் 4 வழக்குகள் இருக்குது, கொழும்பு புதுக்கோட்டையில் 4 வழக்குகள் இருக்குது. நான் ஒரு சட்டத்திறனை அணுகியிருக்கிறேன், இதை ஒரு ஆள் செய்து தர சொல்லி. அவர் சொன்னார், பானதுறை வழக்குகள் தாங்கள் லீகலையில் செய்து தரதாகவும், கொழும்பு வழக்கு வரும் பொழுது அது நாங்கள் ஒரு மிக பிரபலியமான ஒரு சட்டத்திறனியை அல்லது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் லோயரை, கபினட் லோயரோட அப்பாயிண்ட் பண்ண வேணும், அதுக்கு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படும். அல்லது என்ன நடக்கும் என்று சொன்னால், இந்த 2 கைதிகள் அதில் இருக்கிறார்கள், 2 பேருக்கும் 2 லைஃப் சென்டென்சஸ் கொடுக்கக்கூடிய கட்டாயம் இருக்குது. நாங்கள் என்ன செய்கிறோம்னா, அவைக்கு தண்டனை கிடைக்கத்தான் போகுது கட்டாயமாக, அவைக்கு புனர்வாழ்வு கிடைக்க போகிற இல்லை. அவையின் தண்டனையை அரைவாசிக்கு குறைக்க பார்க்கலாம். அதில் இருந்து இப்போ பொது மன்னிப்பு ஏதோ வேறு நடவடிக்கைகள் எடுக்கலாம். அப்போ அவர் சொன்னார், இதை காசை பார்க்காம இந்த 2 பேருக்கும் வேறொரு வழியும் இல்லை. புதுக்கடை வழக்கு கொழும்புக்கு வரும் பொழுது அது மிகவும் கடினமான ஒரு நீதிபதிக்குள்ள தான் இது வரப்போகுது, அப்படித்தான் இந்த வழக்கு போட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் சொன்னார், அதில் அந்த வழக்கு கணக்கு சார்ஜஸ் இருக்கிறபடியால் டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ்லையும் ப்ரொடக்ஷனில் இந்த வழக்கை உடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அப்போ தாங்கள் இந்த வழக்கை செய்வோம் என்று சொல்லியும், தாங்கள் அதுக்கு 5 லட்சத்தில் 1 லட்சம் ரூபாய் அந்த ஆர்கனைசேஷனை தெரிவினம், சென்டர் ஃபார் ஹியூமன் டெவலப்மெண்ட் சொல்லி மிச்சத்தை புலம்பெயர் மக்கள் யாராவது பொறுப்படுத்து, பங்காக பொறுப்படுத்து இந்த வழக்கு வரும் பொழுது அதை செய்ய வேணும் என்று சொல்லி. கண்டிப்பாக, முக்கியமாக இந்த விடயங்கள் அவர் குறிப்பிட்டது போல இதே போல பல வழக்குகள், அங்கே பல வழக்குகளுக்கு இது தேவையான விடயங்களாக இருக்கின்றது. இதில் தாங்கள் திரையில் இங்கே திரு ராஜன் வினாசித்தம்பி அவர்களுடைய தொலைபேசி இலக்கமும் உங்களுக்கு காட்டப்பட இருக்கின்றது. அதன் மூலம் நீங்கள் கண்டிப்பாக அவருடன் தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது உலகத்தமிழர் தொலைக்காட்சியான GTVயுடன் நீங்கள் தொடர்பு கொண்டாலும் கூட அந்த தொடர்புகளை உங்களுக்கு எடுத்து தருவோம். உறவுகளை, நீங்கள் விரும்பினால் உங்கள் பெயரில் அங்கிருக்கின்ற ஒரு யுத்த கைதியாவது விடுதலை செய்யப்படலாம், அல்லது அவருக்கான தண்டனை காலம் குறைக்கப்படலாம். மீண்டும் நாங்கள் தாயகத்தில் அந்த மனிதநேய பணியாளர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம்.